வீட்டுக்கிட்ட நான் வாளியில் வந்து மணி பிளான்ட் நட்டு வச்சுருக்கேன். இது இப்போ தான் வளருது. இங்கே பாருங்கள், அடுத்து 2 கிளை விட்டுருக்கு. இதுலேயே நான் சங்குப்பூ செடியும் நட்டிருக்கேன். சங்குப்பூ செடி வீட்டில் நட்டால் ரொம்ப நல்லது. இந்த பூவை சிவன் கோயிலுக்கு போகும்போது சிவனுக்கு வச்சா அதை விட ரொம்ப நல்லது. நீங்கள் வேண்டது வந்து பலிக்கும். இப்போ அங்கே மேலே ஏறி இருக்குது. மேலே ஏற ஏற அணில் வந்து கடிச்சிருது. அதனால் இது இன்னும் வளராமலே இருக்குது. கீழெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். அடுத்து இது பக்கத்துலேயே சீத்தா கண்டு வச்சுருக்கோம். இது பூ போன வட்டம் நிறையா காய்ச்சிச்சு. இந்த வட்டம் நிறையா பூ பூத்துச்சு. பட் மழைக்கு வந்து விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், காயெல்லாம் நிறையா இருக்குது. இது பக்கத்துலேயே தென்னங்கண்டு இருக்குது. இது செவ்வழி கண்டு. இது ரெண்டுலேயுமே டேபிள் ரோஸ் நட்டிருக்கேன். ரெண்டுமே பிங்க் கலர் தான். இப்போ இது இன்னும் பூ பூக்கலை. இது பக்கத்துலேயே கருவேப்பிலை கண்டு நட்டிருக்கேன். கருவேப்பிலை கண்டு வீட்டில் நட்டால் அது ஒரு துப்பாக்கிக்கு சமம். அதனால் நட்டிருக்கோம் நாங்கள். இது பூசணிக்காய் தானாக முளைச்சது. இந்த மாதிரி இலை வந்து எல்லோ கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் முனி வரைக்கும் இருந்துச்சுன்னா இதுக்கு சத்து பத்தினத்தும் உரம் போடணும். இது ரோஸ் செடி. என்ன கலர்னால் பிங்க் கலரும் ஒயிட் கலர் எல்லோ கலர். ஒரு பூவில் இந்த 3 கலர் வரும். அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும். இப்போ தான் நட்டுருக்கோம், வளர்ந்துட்டுருக்கு. ஒரு துளசி செடி நாங்கள் நட்டு வச்சோம். இது பக்கத்தில் இருக்க மருதாணி வந்து தானாக முளைச்சது. இதுக்கு பக்கத்துலேயே ஒயிட் கலர் எரிக்கலை நட்டிருக்கோம். ஒயிட் கலர் எரிக்கலை வீட்டில் நட்டால் நல்லது. நேற்று தான் பிடிங்கி நட்டோம். இனிமேல் தான் தழைஞ்சு வரும். மல்லிகைப்பூ செடி 3-4 இடத்துல நட்டிருக்கோம். இதுக்கு பக்கத்துலேயே தக்காளி செடி இருக்குது. இது நிறைய காய்ச்சிச்சு, இப்போ ஓஞ்சிருச்சு. இதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சோற்று கற்றாழை வீட்டில் நட்டிருக்கோம். மல்லிகைப்பூ செடி. இது வந்து குண்டு மல்லிகைப்பூ. இந்த துளசி வந்து தானாக முளைச்சது. இன்னும் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கிட்ட செடி இருக்குது. அதை பார்ட் 4ல் காமிக்கிறேன். இன்னும் அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.